சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரவி ஸ்ருதியோட நம்ம விஜயாவுமே அவங்க மாமனார் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. முதல்ல தயங்கி தயங்கி நிற்பாங்க. அவங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அண்ணாமலை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து மீனா வீட்டில் போய் இருக்காரு அப்படின்னு சொல்லி, ஆல்ரெடி எனக்கும் முத்துக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை தானே, சரி அவர் எங்கே இருந்தாலுமே சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் கட்டன் சாயா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. விஜயாவுக்கு வந்து அது பிடிக்காது. இல்லை நான் டீ காஃபினாலுமே பால் ஊற்றி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இது உடம்புக்கு நல்லது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து மீனா வந்து ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு கொடுத்தது எல்லாமே ஞாபகம் வரும் விஜயாவுக்கு. இவளை மாதிரி யாரும் காஃபி போட முடியாது அப்படின்னு சொல்லி பெருமையாக கூட மனசில் நினச்சிருப்பாங்க. ஆனால் வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே அந்த டீயை கொண்டு சிங்கில் கொண்டு ஊற்றிடுவாங்க. இன்னொரு பக்கம் சிந்தாமணி அதுக்கப்புறம் இந்த ஃபைனான்ஸ்கார் வந்து வீட்டை சீல் வைக்கலான்னு சொல்லி வந்திருப்பாங்களா, வீட்டு வந்து லாக் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா சீல் வச்சுட்டு சிந்தாமணி வந்து செம கடுப்பில் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி என் காலில் விழ வைக்கலான்னு பார்த்தேனே, அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த சீனில் மனோஜ் வந்து நான் ஷோரூம்லேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து நீ என் கூடயே படுத்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவரும் சரிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து மீனாவோட வீட்டில் இருப்பாங்க. முத்து வரக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருங்க, டைம் ஆச்சுல, டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லி மீனா பரிமாறிட்டு இருப்பாங்க. முத்து வந்துருவாங்க. அவங்க அப்பாவுக்கு தேவையான தூங்குறதுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ணாமலையும் ஹாப்பியாக தான் இருப்பார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.